பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிவோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிவோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்றார் மகாகவி பாரதியார். அந்த வகையில் நமது பாரத தேசம் நமக்காக நம்மையே ஆளுகின்ற ஓர் அரசியல் சாசனத்தை வழங்கியிருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை நாம் வாரந்தோறும் பல சட்ட நிபுணர்களையும் மேனாள் நீதிமன்ற நீதிபதிகளையும் அழைத்து இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கேற்க வைத்து பொதுமக்கள் யாவரும் அறிந்து கொள்ளும் வகையிலே அரசியல் சாசனத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நமது பொதிகை தொலைக்காட்சி தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர், சமூக ஆர்வலர், பல்வேறு சமூக தொண்டுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் திரு எஸ் ராகவன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். நம்ம அந்த அரசியல் சாசனத்தை பற்றிய இந்த நிகழ்வு பொதுமக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நமக்கு வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் நமக்கு தரக்கூடிய அந்த விமர்சனங்கள், கருத்துக்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நீதிமன்றங்களில் இருப்பவர்களாகட்டும், அல்லது சட்டம் பயில்கின்ற மாணவர்கள், அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் பயில்கின்ற மாணவர்கள், இப்படி பலரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை இந்த மக்கள் மத்தியிலே பொதிகை தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழங்கியிருக்கிறது என்பது சட்டம் பயின்ற நமக்கு கூட இது ஒரு பெருமையான விஷயம் என்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம் முகப்புரையிலிருந்து துவங்கி நாம் ஒவ்வொன்றாக நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட உரிமைகள், கடமைகள், அதில் சொல்லக்கூடிய சிறப்பு அம்சங்கள், எப்படி சட்டம் நீதித்துறையின் மூலமாகவும் அல்லது நாடாளுமன்றத்தின் மூலமாகவும் அல்லது மாநில அரசினுடைய சட்டமன்றங்கள் மூலமாகவும் கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள் எல்லாம் எந்த வகையில் பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவற்றை பாதுகாக்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பகுதி என்பது மிகவும் ஒரு முக்கியமான பகுதி என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அதாவது கடந்த வாரம் வரை 29, 30 போன்ற ஷரத்துக்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஷரத்துக்கள் என்பதுதான். முதல்ல அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அதை பற்றி கருத்துக்கள் கூறுவதற்கு முன்னர் இந்த பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சி பற்றி ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் கூறியது போல் இது நிச்சயமாகவே மிகவும் வெற்றி பெற்ற ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கிறது. இப்பொழுது சட்டம் பயிலும் மாணவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், இது கான்ஸ்டிடியூஷன் என்பது எடுத்துக்கொண்டால் ஒரு ட்ரை சப்ஜெக்ட், அதாவது அது படித்தால் புரிவதற்கு கடினம். ஏனால் அவர்கள் இளம் வயதில் இருக்கிறார்கள், அது படித்தால் புரியாது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அது ஒரு சாமானியர்களுக்கும் போய் சேர்கிறது போல், சட்டம் பயின்று கொண்டிருப்பதும் சாமானியனாக எடுத்து பார்க்கும்போது, ஓஹோ இப்படி சொல்லியிருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நான் எங்கள் ஊர் பக்கம் சென்றிருக்கும் போது கூட கிராமப்புறங்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமைக்குரிய விஷயம் தான். எங்களுடைய பண்ணைக்கு சென்றிருக்கிறேன், அங்கே பார்க்கும்போது ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சி, இந்த சட்ட நிகழ்ச்சி, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறது, அரசியலமைப்பு என்ன சொல்கிறது என்பது பொதிகை தொலைக்காட்சி அந்த அளவுக்கு ரீச், அதாவது அந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேர்ந்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒன்று. இது நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை சொல்லி இப்பொழுது நாம் 31 பற்றி ஆரம்பிப்போம். பொதுவாக சார், அதாவது 31, அதாவது 30 இதற்கு பிறகு 31 ஷரத்து என்று பார்க்கிறோம். ஆனால் 31 ஷரத்து என்பது தற்போது நடைமுறையில் இல்லை, அது நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்றாலும் அதற்கென்று ஒரு காரணம் இருந்திருக்க முடியும் என்பதாகவே தோன்றுகிறது. ஏன்னால் அது சொத்துரிமை என்பதை பற்றி பேசுவதாக இருக்கிறது. அது பற்றி முதலில் 31 நீக்கப்பட்ட அந்த 31 பற்றி உங்கள் கருத்தை முதலில் நீங்கள் தெரிவிக்க வேண்டும். 31 அந்த ஷரத்துக்களை அதற்குள் செல்வதற்கு முன்னால் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், என்னவாக இருந்தது, இந்திய நாடு என்னவாக இருந்தது என்று பார்க்க வேண்டும். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இந்தியா இருந்தது. அதற்கு முன் மன்னர்கள் மூலம் பிரிட்டிஷ் அரசாங்கத்து அதிலிருந்து நான் பார்ப்போம். பிரிட்டிஷ் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது சில நிலங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கமே தானே நிர்வாகம் செய்து கொண்டிருந்தது. சில நிலங்களை ராஜ்யங்கள், சாம்ராஜ்யங்கள், அதாவது சமஸ்தானங்கள் என்று கூறுவார்கள்,
திருவிதாங்கூர் சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம், ராமநாதபுரம் சமஸ்தானம் போன்று சமஸ்தானங்கள் அதன் அடியில் சில நேரங்கள் அவர்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். குறுநில மன்னர்களை போன்றோ அல்லது ஜமீன்தார்கள் அதற்கு அப்புறமாக இவர்கள் என்ன என்றால் தே ஹேட் ஆல் த ரைட்ஸ். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ற ரைட்ஸ் இருந்ததோ அந்த சாம்ராஜ்யத்தை அந்த சமஸ்தானத்தை ரூல் செய்வதற்கு அங்கே கோர்ட்டே இருக்கும். புதுக்கோட்டையில் போனால் கோர்ட்டே இருந்தது. ஸோ அவங்களுக்கு சட்டம் இருந்தது, அவர்களுக்கு என்ற போலீஸ் இருந்தது. அதை மாதிரி அவர்களே நிர்வாகம் செஞ்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியதை கட்டி கொண்டிருந்தார்கள், டாக்ஸஸ் கட்டி கொண்டிருந்தார்கள். மூன்றாவது விதமாக வரப்போகிறவர் ஜமீன்தார்கள். ஜமீன் என்ற வார்த்தைக்கு ஜமீன் நம்ம ஊரில் ஜமீன் என்றவார்கள், நீங்கள் நார்த்தில் போனால் ஜாகீர் என்பார்கள். ஜமீன் என்றால் ப்ராப்பர்ட்டி, ஜமீன் என்றால் நிலம், பாரசீக மொழியில் நிலம், ஜாகீர் என்றால் ப்ராப்பர்ட்டி என்ற அர்த்தம். இது என்ன செய்தார்கள் என்றால் ஒரு சில ஒரு 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 குட்டி ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் 10 கிராமங்கள் 15 கிராமங்கள் சேர்ந்ததை ஒரு ஜமீனாக கூறி அந்த ஜமீனுக்கு நாங்கள் தான் ஜமீன்தார். அந்த ஊர் பெரிய மனுஷனோ அதில் ஒரு ஜமீன்தாராக இருக்கிறார்கள். அந்த ஜமீன்தார் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நாங்கள் அதுக்கு உண்டான வரியை நாங்கள் வாங்கி உங்களுக்கு முதலிலே கொடுத்து விடுகிறோம், எங்களுக்கு வர வேண்டியதை அவர்களிடம் வாங்கி கொண்டு இருக்கிறோம் என்று இந்த 3 விதமாக பிரிந்தது. இதுதான் அப்பொழுது இருந்த நடைமுறை. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடி இருந்த நடைமுறை. 1947க்கு முன்னாடி. இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய நிலங்களை தன்னுடைய அதிகாரத்தை இந்தியாவிடம் கொடுத்து விடுகிறது. அதனால் அவர்களிடம் இருந்த அதிகாரம் எல்லாம், நிலத்தின் மேல் உள்ள அதிகாரம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானாக அது இந்திய அரசாங்கத்தை சென்று எழுதிவிடுது. சமஸ்தானங்கள் இந்திய ராஜ்யங்களுடன் இணைகிறது. அதற்கு தான் பிரைவேட் பெர்சென்ட் கொடுத்தார்கள். சமஸ்தானங்கள் சேரும் பொழுது அதற்குட்பட்ட அனைத்து நிலங்களும் மீண்டும் இந்திய அரசாங்கம் வந்து விடுகிறது. மூன்றாவது இருப்பவர் தான் ஜமீன்தார். ஜமீன்தார் என்பவர்கள் தே ஆர் ஹோல்டிங் த ப்ராப்பர்ட்டி நாட் ஆஸ் த ரைட். அதான் அதை அவங்க அந்த அந்த நிலத்துக்கு உண்டானதை வரிகளை வசூலிப்பதற்காகவும் அவர்களுடைய பர்சனல் லேண்ட்ஸும் இருக்கும். இந்த லேண்ட்ஸ் என்ன செய்கிறது? இதுதான் அப்பொழுது ஏற்பட்ட முதல் கஷ்டம். ஏனால் நிலம் எடுக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான காம்பன்சேஷனை கொடுக்க வேண்டும். எத்தனை காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும், அந்த ஜமீன்தார் முறையில் என்னென்னலாம் நடந்தது என்று எல்லாருக்கும் தெரிந்தது, நாம் படித்திருப்போம். கிட்டத்தட்ட ஜமீன்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு குட்டி அரசர்களாகவே தான் அந்த 1947 காலகட்டங்களிலேயும் முன்னால் இருந்த போதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அவர்கள் சில சமயங்களிலே உதவி செய்வர்களாகவும் இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்க முடியும். இப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஜமீன்தாரி முறை முதலே ஒழிக்கப்பட்டது. ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டு சென்னை மாகாணத்திலே அதே மெட்ராஸ் அபாலிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் ஆக்ட் என்று 1948 ஒரு ஆக்டை எடுத்து வருகிறார்கள். அது மாதிரி ஜமீன்தார் முறை ஒழிக்கப்படுகிறது. அப்பொழுது ஜமீன் நிலங்களாக இருக்கக்கூடிய நிலங்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் அங்கே உரிமைதால் வைத்திருக்கிறார், ஜமீன் பட்டா என்பார்கள். ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் ஜமீன் பட்டா என்று கூறுவார்கள். யார் யாரிடம் அந்த பட்டா இருக்கிறதோ அவர்களுக்கு ரயட்வாரி பட்டா கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது நீங்கள் ஜமீன் உரிமை கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்கள் இனிமேல் ஜமீன்தாருக்கு கீழே அடிபட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு கீழே வந்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு பட்டா கொடுக்குறோம் என்று ஜமீன் பட்டாலே தட்ஸ் கால் செட்டில்மெண்ட் பட்டா நமக்கு கொடுக்குறோம். அவ்வாறு வந்தது தான் இது. இப்பொழுது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இப்போது நம்ம ஆர்டிகல்ஸ், தட் இஸ் நம்ம ஆர்டிகல் 13 பார்ப்போம். ஆர்டிகல் 13 கான்ஸ்டிடியூஷன் ஏற்றும்போது என்ன கூறுகிறது என்றால், எந்தெந்த சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு விரோதமாக இருக்கிறதோ அந்த சட்டம், இதற்கு முன்னால் இயற்றப்பட்ட சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சட்டம் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் அந்த சட்டம் முழுமையாகவோ அல்லது அதனுடைய பகுதியோ செல்லாது என்று கூறிவிடுகிறது. அதாவது பகுதி 3 என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமும் இதற்கு முன்பாக, அதாவது நம்முடைய அரசியல் சாசனம் வருவதற்கு முன்பாக இருந்திருந்தாலும் அல்லது அதில் ஏதோ ஒரு பகுதி இருந்திருந்தாலும் அவை மக்களை பாதிக்காது, அது அந்த சட்டங்கள் செல்லுபடி ஆகாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு 13 அடுத்ததாக பார்த்தால் அது அதற்கு அப்புறமா ஏற்றப்பட்ட சட்டங்களும் 13 ஷுட் பி சப்ஜெக்ட் டு 13 அதானது. இப்பொழுது அது 13 அவ்வாறு சொல்கிறது. 19 இப்பொழுது இல்லை இந்த சட்டம், அந்த சட்டத்தை நீக்கப்பட்டது. 19(1)F என்று இருந்தது. அதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்று இருந்தது, சொத்துரிமை இருந்தது. இப்பொழுது லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் என்று 1894 ஒரு ஆக்ட் இருக்குது.
அதில் தான் நம்ம நில எடுப்பு சட்டம். இப்பொழுது அந்த நில எடுப்பு சட்டம் 2015 மாறிவிட்டது. அந்த நில எடுப்பு சட்டம் இருந்தால் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுன்னு சொல்லி நிலம் எடுக்க முடியாது. எப்படி எடுக்க முடியும்? அதே மாதிரி இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் இருந்தது, உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். பல ஆக்டுகள் இருக்குது. அந்த டெலிகிராஃப் ஆக்ட் படி ஒரு லேண்டை, ஒரு நிலத்தை எடுத்து அதன் மேல் டெலிகிராஃப் ஒயர் செல்வதற்கு உங்களுக்கு நிலம் எடுப்பு செய்யலாம். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் இருந்தது. ஒரு மின்சார கம்பம் கொடுக்கறது எடுக்கலாம் என்று இருக்கிறது. இதெல்லாம் எப்படி எடுப்பது? எடுக்க முடியாமல் போய்விடும். ஏனென்றால் அவை சொத்துரிமையில் வந்திருக்கிறது. அதற்காக தான் மிகவும் வெரி கேர்ஃபுல்லி டிராஃப்டட் 31 என்ன சொல்கிறார்கள்? No one shall be disposed of the land without due process of law. Number 1. In case of acquisition of land, there will be a compensation. அதாவது உங்கள் சொத்துக்களை எடுக்க வேண்டுமென்றால் அதுக்கு உண்டான காம்பன்சேஷனை கொடுக்க வேண்டும். 3வது, கவர்மெண்ட் ஹேஸ் த ரைட் டு கம்பல்சரிலி அக்வயர் த லேண்ட். கம்பல்சரி அக்வசிஷன் என்றார்கள். அதாவது நீங்கள் சொல்லுபடி ஒருவருக்கு சட்ட ரீதியான முறையான சட்ட அமைப்பின்படி மட்டும்தான் ஒருவருடைய நிலத்தை எடுக்க முடியும். அதற்கான இழப்பீட்டு தொகையை தர வேண்டும். மற்றொன்றாக சொல்லப்படுவது முரண்பட்டதாக இருந்து விடக்கூடாது என்பதிலேயும். 3வது என்னென்ன கூறுகிறால், அரசாங்கத்திற்கு உங்களுடைய நிலத்தை, அந்த நபருடைய நிலத்தை எடுப்பதற்கு கம்பல்சரி அக்விசிஷன் செய்வதற்கு உரிமை உண்டு என்று கூறிவிட்டது. அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு என்று கூறிவிட்டது. கையகப்படுத்துவதற்கான உரிமை உண்டு. இதில் என்ன ஆகிவிட்டது என்றால் பல குழப்பங்கள் வர ஆரம்பித்தது. இந்த குழப்பங்கள் எல்லாம் அது கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அந்த குழப்பங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் என்ன செய்தார்கள் என்றால் முதல் அமெண்ட்மெண்ட் எடுத்து வந்தார்கள். அதை தான் ஆர்டிகல் 31A, அது விரிவாக பார்ப்போம். ஆர்டிகல் 31A அண்ட் ஆர்டிகல் 31B, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன் 1951. 1955 வந்தது 31A 31B எடுத்தார்கள். அதிலே அதாவது புதிதான ஒரு சரத்துக்கள் உள்ளே சேர்க்கப்பட்டன. அதில் என்ன சொல்லுகிறனால், சேவிங் ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு சர்டன் எஸ்டேட்ஸ் என்று இருக்கு. அதாவது எஸ்டேட்டை கைப்பற்றுவதற்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன் இருக்குது என்பதை 31A 31B 9th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பற்றி கூறியது. இதுவரை பார்த்திருக்கிறோம். இது என்ன விசித்திரமான ஒரு வழக்கென்றால், நீங்கள் சொன்னதில் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், 31 என்பது ஒரு இந்திய குடிமகனுக்கு அடிப்படையிலே இருக்கக்கூடிய சொத்து உரிமையை பாதுகாப்பதாகவும், அதே சமயத்தில் அந்த சொத்துரிமை முழுமையாக அந்த இந்திய குடிமகன் அனுபவிக்க வேண்டும் என்றால், அவனுக்கு முழுமையாக அது கிடைக்கப்பட வேண்டும் என்றால், அரசாங்கம் தனிநபரிடமிருந்து அல்லது ஒரு ஜமீன்தார் போன்றவரிடமிருந்தோ நிலத்தை கையகப்படுத்தி அதை ஒரு ஏழை குடியானவனுக்கோ அல்லது விவசாயிக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ பலன் பெறும் வகையிலோ அல்லது அரசாங்கத்திற்கோ பலன் கிடைக்கும் வகையில் அவற்றை கையகப்படுத்த முடியும் என்பதாகவும், அதற்கு இழப்பீடு தரலாம் என்பதாகவும் ஒரு சட்டம் இருக்கிறது. அதை பற்றியும் பார்ப்போம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் பற்றி சற்று நேரம் பொறுத்து வருகிறேன். இப்பொழுது இந்த 31A எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட், மெட்ராஸ் அப்போ நீங்கள் சொல்லபடி பார்த்தா இந்த 31 அப்படியே இருந்தது. 1951 இருந்தது. 1951 இருந்தது. 31A 31B என்று 2 ஷரத்துக்கள் முதல் அமெண்ட்மெண்ட்டிலே சேர்க்கப்பட்டது. இந்த சேர்க்கப்பட்ட ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷனுக்கு, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுவது, அதாவது அதுக்கு முரணாக இருக்கிறது என்று முதல் கேஸை ஃபைல் பண்ணுகிறார்கள். அந்த கேஸ், அது கேஸ் லா சொல்கிறேன். சங்கரி பிரசாத் தேங்க்யூ சங்கரி பிரசாத் என்ற கேஸ் வருகிறது. அப்பொழுது அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 368 என்பதை அமெண்ட்மெண்ட்டை பற்றி கூறுகிறது. அப்பொழுது அமெண்ட்மெண்ட் என்பது வரும்போது அதாவது சட்டங்களை அமெண்ட் செய்வதற்கு மாத்திரம்தான் இது செல்லுமே தவிர, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் அதை நீங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது. 368 அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் டஸ் நாட் ஃபால் அண்டர் 368 என்று கூறுகிறார். அதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கான உரிமை 368 ஷரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு ஆசனத்தையே நாம் மாற்ற அதற்கு, அதாவது சட்டத்துக்கு மாத்திரம்தான் அது செல்லுமே தவிர அரசியல் சாசனம் மாற்றுவதற்கு 368 அதை பயன்படுத்த அது முடியாது. அதனால் என்ன கூறினார்கள், சங்கரி பிரசாத் கேஸிலே
கான்ஸ்டிடியூஷனில் அமெண்ட் செய்யலாம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வில் நாட் கம் இன்டு த பர்வியூ ஆஃப் 368 என்று எடுத்துகிட்டு வந்தார்கள். இது முதல்ல அதே தான் சஜ்ஜன்குமார் கேஸ் என்று பார்க்கும்போதும் அதே போல் தான் வந்து கொண்டிருந்தது. இவ்வாறு இருக்கும்பொழுது கோலக்நாத் கேஸ் என்று வருது. கோலக்நாத் கேஸ் எல்லோரும் இப்போ நம் கான்ஸ்டிடியூஷன் பற்றி படித்தால் நம்ம படம் சஜ்ஜன்குமார் கேஸ், சங்கரி பிரசாத் கேஸ், கோலக்நாத் கேஸ் படித்து கொண்டே இருப்போம். ஏனால் அது ஒரு ஷரத்தை பொறுத்தல்ல, பல ஷரத்துக்களை அது இன்டர்பிரட் செய்து கொண்டிருக்கிறது. கோலக்நாத் கேஸில் என்ன கூறிவிட்டார்கள் என்றால், அதுவும் இதே மாதிரி ஜமீன்தார் ஜமீன் எடுப்பு சட்டத்திலே அவர்களுடைய ஏக்கர் அவருடைய நில எடுப்பதை 13(2) ஆர்டிகல் 13க்கு விரோதமாக இருக்கிறது, பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வருகிறது என்று கூறி பேசும்போது அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிவிட்டது என்றால், இது தவறு, ஃபண்டமெண்டல் ரைட் என்பதை பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்பதை நீங்கள் திருத்தம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டது. சரி, இவ்வாறு கூறிவிட்டு அதுக்கப்புறமா என்ன கூறுகிறதுனால், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ அன் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368. அதாவது வெறும் சட்ட திருத்தம் மட்டும் 368 வரவில்லை, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை எடுத்து வந்தாலும் அது 368 கவர் ஆகும் என்று கூறினார்கள். இதுதான் வந்து ஒரு பிரீஃப் பேக்ரவுண்ட் அபவுட் 31. எப்படி என்றால், அதாவது நமக்கு அரசியல் சாசனம் என்பதே வந்து 1949-50 வருகிறது. வருகிற பொழுதே அது பொதுமக்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த விழிப்புணர்வின் காரணமாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் 1951 ஒரு வருட காலத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மக்களுடைய விழிப்புணர்வு என்பதோ அல்லது நம்முடைய அரசியல் சட்ட நிபுணர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு அரசியல் சாசனத்தை உற்று நோக்கி இருக்கிறார்கள் என்பதை கூட நாம் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வரலாற்று சான்றாக இருக்கிறது. வெரி ட்ரூ. இதில் என்ன பார்க்கணும் என்றால், அவாஸ் வாஸ் பேசிக்லி அன் அக்ரேரியன் எக்கானமி. அதாவது விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு பொருளாதாரமாக தான் இந்தியா அப்பொழுது இருந்தது. அப்பொழுது நீங்கள் பார்த்தால் எல்லாமே விவசாய நிலங்களாகும். அப்பொழுது இண்டஸ்ட்ரிக்கு நோக்கி பயணம் செய்வதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அக்ரேரியன் எக்கானமியிலிருந்து நாம் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி காலகட்டங்களிலே என்ன செய்வது? இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே சில ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது. அதனால் அதுக்காக 31 சேர்க்கப்பட்டு இருந்தது. இந்த 31 ஏன் நீக்கப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும் என்றால், அது 42வது அமெண்ட்மெண்ட்டிலே அது நீக்கப்பட்டது. ஏன் அது நீக்கப்பட்டது என்றால், 19(1)(f) அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்பது இருந்தது. அதை 19(1)(f) அந்த ஷரத்தை தள்ளுபடி செய்துவிட்டார்கள். அதை தள்ளுபடி செய்ததை எதிர்த்து தான் ஒன் ஆஃப் தி கேசவானந்த பாரதி கேஸ் என்று அதையும் பார்ப்போம். கேசவானந்தி பாரதி கேஸில் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை கேசவானந்த பாரதி ஃபைல்ட் a case in saying that it is violative of constitution. You cannot amend the fundamental rights. அதாவது அடிப்படை உரிமை என்பதை அடிப்படை உரிமை என்பதை சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது என்பதுதான் கேசவானந்த பாரதியோட கேஸின் ஒரு சாராம்சம். அதை அப்புறமா பார்ப்போம். இப்பொழுது இந்த ஜமீன்தார் நிலங்களும் வந்துவிட்டது, பிரிட்டிஷார் நிலம் வந்துவிட்டு, இப்பொழுது இந்த பூமியை நாம் என்ன செய்வது? அதை வைத்து தான் 31A, 31B, 31C 1971 வருது. 31A எடுத்துக்கொண்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ், அதாவது ஜமீன் எஸ்டேட்ஸ். இப்போ ஜமீன் எஸ்டேட் நிறைய ஜமீன்கள் இருந்தது. உதாரணத்துக்கு தமிழ்நாடே எடுத்துக்கொண்டால் கன்னிவாடி ஜமீன் இருந்தது, திண்டுக்கல்லில் கன்னிவாடி ஜமீன், சிங்கம்பட்டி ஜமீன், சிவகங்கை ஜமீனா என்று தெரியவில்லை. சிவகங்கையும் இது ஒரு குறுநில மன்னர்கள் அவர்கள். சென்னையிலே ஜமீன் இருந்தது, ஜமீன் பல்லாவரம் என்று கூறுகிறோம் இல்லையா, சென்னையிலே ஜமீன் இருந்தது. ஸோ சைதாப்பேட் பக்கம் சில ஜமீன் பூமிகள் இருந்தது. ஸோ இந்த பூமிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் இந்திய நாட்டை we were driving towards welfare state. அதாவது நாம் கம்யூனிஸ்ட் கிடையாது, நாம் கேபிட்டலிஸ்டும் கிடையாது, we are socialist. சோஷலிஸ்ட் என்பதற்கு உண்மையான அர்த்தம் என்றால் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அதாவது சமுதாயத்திலே பொருளாதார ரீதியாக பெரும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. ஏழை ஏழையாக இருக்க வேண்டும், பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதை கூடாது. எல்லாருக்கும் சமமாக இந்த வெல்த், அதாவது எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், அதற்காக எடுக்கப்பட்ட வந்தது தான் இந்த 31A. இந்த எஸ்டேட்டை ஒழித்து விட்டார்கள். எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிலத்தை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது அடுத்தது என்ன செய்ய வேண்டும்?
என்பதுதான் 31A. 31A என்ன கூறுகிறது என்றால், இட்ஸ் கால் அந்த ஷரத்துக்கு ஆரம்பிக்கும் போது நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெய்ன்ட் இன் ஆர்டிகல் 13 என்று ஆரம்பிக்கும். அதாவது 13 ஆர்டிகல் 13லே என்ன கூறியிருக்கிறது என்றால், ஃபண்டமெண்டலாக அடிப்படை உரிமைக்கு முரணாக இருக்கும் என்ற சட்டம் என்றாலும் செல்லாது என்று நாங்கள் அப்படி கூறியிருந்தாலும் 31 என்றே நாங்கள் எக்ஸப்ஷன் செய்கிறோம். எப்பொழுது அது எக்ஸப்ஷன் வரும் என்று 31 அருமையாக கூறியிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால், எஸ்டேட்ஸ்கள், ஜமீன் எஸ்டேட், பல எஸ்டேட்கள் எல்லாம் இருந்தது. இந்த எஸ்டேட்டுகள் எல்லாம் முழுமையாக எடுத்துக்கொள்வதற்கும் அல்லது பார்ஷியலாக பகுதியாக எடுத்துக்கொள்வதற்கும் அல்லது அதை நிர்வாகம் செய்வதற்காகவும் அல்லது அதனிடம் லீஸ் எடுத்துக்கொள்வதற்காகவும், லீஸ் என்றால் ஒரு ஒப்பந்த முறையில் செய்வதற்காகவும், அல்லது சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றால் அதை சரியாக பராமரிப்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்வதற்காகவும், அதாவது ஸ்டேட் என்றால் அரசாங்கம் சட்டம் இயற்றினால் அந்த சட்டம் ஆர்டிக்கிள் 13 அதை கையை காண்பித்து அது செல்லாது என்று நீங்கள் சொல்ல முடியாது என்பதுதான் 31A. ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க. நாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசவிருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இந்திய அரசியல் சாசனத்திலே சொத்துரிமை பற்றி என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் அரங்கத்திலே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு எஸ் ராகவனிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறோம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 31A என்பதும் B என்பதும் எது மாதிரியான உரிமைகளை அரசிற்கும் குடிமகன்களுக்கும் வழங்கியிருக்கிறது என்பதை பற்றி. 31A என்பது அரசாங்கத்திடம் உள்ள உரிமைகள். அதாவது பொதுமக்களுக்கு there are two interest என்பது ஆங்கிலத்தில் சொல்லும்போது 2 இன்ட்ரெஸ்ட். ஒன் இஸ் பிரைவேட் இன்ட்ரெஸ்ட், இரண்டாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது எனக்கு என்னுடைய உரிமைகள் என்று இருக்கிறது, அதே போல் சமுதாயத்திற்கு நான் கொடுக்க வேண்டிய சில உரிமைகள் என்று இருக்கிறது. அது இரண்டிற்கும் சரியாக பேலன்ஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் 31A என்பதே வருகிறது. 31A, 31B, 31C மூன்றுமே பேலன்ஸ் செய்வதற்காக வந்தது தான். இப்போ 31A என்று பார்க்கும்போது அந்த மன்னிக்க வேண்டும், எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட். இது ஏன் வந்தது என்று கேட்கணும் என்றால், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னர், இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம், ஆனால் கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னர் பல சட்டங்கள், ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம், மெட்ராஸ் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட், அதே போல் ஜென்மம் பல சட்டங்கள், ஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் மெட்ராஸில், பாம்பே, அப்புறமா மத்திய பாரத், அஸ்ஸாம் என்று பல மாநிலங்களிலே இதுபோல் சட்டங்கள் இயற்றப்பட்டு விட்டன. ஸோ இந்த இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் என்பதும் கிடையாது. அந்தந்த அரசுகள், அதாவது மெட்ராஸ் என்றால் இப்பொழுது இருக்கும் மெட்ராஸ் அல்ல, அப்பொழுது இருக்கும் மெட்ராஸ் சென்னை மாகாணம் என்று கூடிய ஆந்திரா வரை உள்ளது. இங்கே கொள்ளைகால் வரையும், கேரளாவில் ஒரு பகுதி வரையும், ஆந்திரா வரையில் இருந்தது சென்னை மாகாணம். அதே போல் பாம்பே பிரசிடென்சி என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரசிடென்சி. அப்பொழுது இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் என்ன செய்வது, அதற்காக தான் இந்த சேவிங் கிளாஸ். அதில் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்தால் 31B என்றது என்ன கூறுகிறது என்றால், அதுவும் முதல் அமெண்ட்மெண்ட்டில் வருகிறது. 9th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்பது 31Bயிலே கொடுக்கப்படுகிறது. 1951 தான் 9th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று வருகிறது. இந்த 9th ஷெட்யூல் என்ன என்று பார்ப்போம். அது 9வது அட்டவணை. இந்த 9வது அட்டவணை என்ன கூறுகிறது என்றால், இதில் குறிப்பிட்டப்பட்டுள்ள எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பு சட்டத்தின் பார்ட் 3, அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு முரணானது என்று எங்கும் நீங்கள் போய் எந்த கோர்ட்டிலும், எந்த ட்ரைபியூனலும், எந்த நீதிமன்றமும் இது செல்லாது என்று நீங்கள் அறிவிக்க முடியாது. அதுதான் அதை போறிய சட்டங்கள். ஷெட்யூல் 9 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனிலே இந்த சட்டங்கள் எல்லாம் அங்கே வைத்து விட்டார்கள். ஏனென்றால் அவ்வாறு வைக்கவில்லை என்றால் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒரு சட்டத்தை எடுத்து வந்தால், இல்லை எனக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, நான் சொல்லுவது 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னால், 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன வருது நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு முறையும் போய் ஒரு நீதிமன்றத்தில் போய்
நான் ஜமீன்தாக இருக்கிறேன் அல்லது எனக்கு 100 ஏக்கர் இருக்கிறது, நீங்கள் வந்து இந்த மாதிரி கூறப்பட்டிருக்கிற சட்டம் எனக்கு முரணாக இருக்கிறது என்று செய்யக்கூடாது என்பதற்காகவும். இரண்டாவதாக லேண்ட்லெஸ் புவர் நிறைய பேர் இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடையும் போது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இருந்த வித்தியாசம் நிறையாக இருந்தது. அது நம்ம ஒப்புக்கொள்ள தான் வேண்டும். அதை பிரிட்ஜ் பண்ணணும். அதை வந்து எந்த அளவுக்கு சரி செய்ய வேண்டும், குறைக்க வேண்டும் என்பதற்காக பூதான் மூமெண்ட் போன்ற மூமெண்ட் எல்லாம் ஆரம்பித்தது. அது நம்ம எல்லாம் தெரிந்தது. இந்த மாதிரி சட்டங்களை 9th ஷெட்யூலில் வைத்துவிட்டு யாரும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது என்று வைத்தார்கள். 31B ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது என்னுடைய புரிதலுக்காக நான் கேட்கிறேன். அதாவது 9வது அட்டவணை என்பதாக நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள், அதாவது பல மாநிலங்கள் அல்லது மத்திய அரசாங்கமே ஒரு சட்டம் ஏற்றுமையானால் அந்த சட்டங்களை நாம் அது சரி என்று தவறு என்றோ நீதிமன்றங்களிலே சென்று கேள்வி கேட்க முடியாது என்பதாக. கரெக்ட். கிட்டத்தட்ட இதை பார்க்கிற பொழுது நீங்கள் சொன்ன போல அந்த 13, 14 அல்லது 19 வரை சொல்லியிருக்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகளுக்கு மேற்பட்டதான ஒரு உரிமையை அரசிற்கு வழங்கி இருக்கிறது என்பதாகத்தான் தோன்றும். உண்மை. ஏனென்றால் திஸ் இஸ் ஃபார் பப்ளிக் குட். அதாவது ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு பொதுஜனங்களுக்கு, ஒரு சமுதாய நலனுக்காக சில சட்டங்களை செய்வதற்காக இதை செய்தார்கள். அப்பொழுது பார்த்தால்னா சுப்ரீம் கோர்ட்டிலும் என்ன செய்தார்கள், எல்லா நீதிமன்றங்களும் சாக்ரசென்ட் என்றார்கள். அது இல்லை, 9வது ஷெட்யூலில் வைக்க வேண்டுமென்றால் நாங்கள் தொட வேண்டாம். ஏனென்றால் தட் வாஸ் பேசிக்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் அக்ரேரியன் ரிஃபார்ம்ஸ். அதாவது விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த நிலங்களுக்கு அது ஒரு நன்மை செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு, குடியானவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது என்பதனால் அதை நாங்கள் தொடமாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். இவ்வாறு இருந்த நிலை தான் 31B. அதனால் அதில் பல ஆக்ட் பல சட்டங்கள் உள்ளே சேர்க்கப்பட்டன. 1951 நிறைய சட்டங்கள் சேர்க்கப்பட்டன. உதாரணத்துக்கு கூற வேண்டுமென்றால் தமிழ்நாடு மைனர் எனாமி அபாலிஷன் ஆக்ட், தமிழ்நாடு ஜென்மம் அபாலிஷன் ஆக்ட், லேண்ட் சீலிங் ஆக்ட், அப்புறம் தமிழ்நாடு லேண்ட் சீலிங் ஆக்ட், அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட், சிட்டி டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்ல சிட்டி டெனன்ஸ் இன்னொரு சிட்டி டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட். இது போல பல நில சீர்திருத்த சட்டங்கள் எடுத்துக்க வந்தப்பட்டன. உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு லேண்ட் சீலிங் ஆக்ட் என்று வைத்திருந்தார்கள். தமிழ்நாடு லேண்ட் சீலிங் ஆக்ட் படி ஒருவர் 60 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் மேல் வைத்துக்கொள்ளக்கூடாது. அது 40 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் என்று 71 மாறுகிறது. 1961 எடுத்துகிட்டு வரும்போது நோ பர்சன் ஷால் ஹோல்ட் மோர் தேன் 60 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். 60 ஏக்கருக்கு மேலே வச்சுக்கூடாது. ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் என்றார். அது கால்குலேஷன் வேறு, ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸோட கால்குலேஷன் வேறு. 60 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் என்றார்கள். 1974 பார்த்தால் நம்ம தமிழ்நாட்டிலே அர்பன் லேண்ட் செல்லிங் ஆக்ட் என்று வைத்தார்கள். 4800 சதுரடி மேல் சென்னை, அதாவது கார்ப்பரேஷன் லிமிட், மாநகராட்சி உட்பட்ட ஏரியாவில் 4800 சதுரடிக்கு மேல் நீங்கள் பூமி வைத்திருக்கக்கூடாது. அவ்வாறு நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் அது கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளப்படும். இது எதற்கென்றால் எடுத்து நிலமற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்ப நல்ல நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் அது. இவ்வாறு செய்யப்பட்ட சட்டங்கள் 9th ஷெட்யூலில் சேர்க்கப்படும் போது அதை எந்த ஒரு கோர்ட்டிலும் போய், எந்த ஒரு நீதிமன்றத்திலேயோ ஒரு ட்ரைபுனலிலேயோ போய் இது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு விரோதமானது என்று யாரும் கேள்வியை கேட்க முடியாது. இது பார்த்தால் ஒருதலை பட்சமாக ஒரு சர்வாதிகாரமாக இருக்கும் அரசாங்கத்திற்கு ஒரு பவர் கொடுக்க எதேச்சையான அதிகாரத்தை இருக்கும் என்று நினைத்தாலும் அது பப்ளிக் குட் என்பதனால் அரசாங்கம், நீதிமன்றங்கள் அதன் சாக்ரசன், அதாவது நாங்கள் இதை தொடமாட்டோம் என்று தான் பொதுவாக வைத்து கொண்டிருந்தார்கள். இது கேசவானந்த பாரதி கேஸ் வரும் வரை. கேசவானந்த பாரதி கேஸ் வருவதற்கு காரணம்னால் கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டிலே அவருடைய நிலங்களை, கேசவானந்த பாரதி என்பவர் ஒரு ஆச்சாரியர், அவருடைய ஒரு மடத்தின் அதிபதி. மடத்தின் நிலங்கள் எல்லாம் சிலதெல்லாம் நில எடுப்பு செய்தார்கள் கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்டிலே. அவ்வாறு நீங்கள் எடுக்க முடியாது என்பதாகும். ஆர்டிக்கல் 19(1) அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்பது பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருப்பதை நீங்கள் நீக்கம் செய்து விட்டீர்கள். அப்படி நீக்கம் செய்தது சட்டப்படி தப்பு. ஏனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேல் உங்களுக்கு நீக்கம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்பதாகும். மூன்றாவதாக 1971 31C என்று எடுத்து வந்தார்கள். அதாவது 31Cயிலே டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி,
அது தமிழாக்கம் என்ன என்று கரெக்டாக அரசனுடைய கோட்பாட்டின்படி இருக்கக்கூடிய குறிக்கோள்களை நிறைவேற்றுவதான டைரக்டிவ் பிரின்சிபல் 39 கோட்பாடுகள் 39 பி சி அது இருக்கிறதுக்கு அவ்வாறு இருக்குமாயின் அதற்கும் இந்த 31 சி செல்லும். அதாவது நீங்கள் அதை டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸை நிறைவேற்றுவதற்காக செய்யப்பட்டால் அதை நீங்கள் சேலஞ்ச் செய்ய முடியாது, அதை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னதையும், இதெல்லாம் இதுபோல் பல சட்டங்களை, இது முக்கியமாக இந்த 3 சட்டங்கள் நம்ம கவர் பண்ணுகிறனால எடுக்கிறோம். இதை சேலஞ்ச் செய்து கேசவானந்த பாரதிக்கு 13 மெம்பர் நீதிபதிகள் அதை விசாரிக்கிறார்கள். அதிலே குறிப்பிடப்படுவது என்னவென்றால், நீங்கள் அடிப்படை உரிமைகளை அமன் செய்யலாமா? ஆர்டிக்கல் 368 படி அடிப்படை உரிமைகளை அமன் செய்வதற்கு உரிமை உண்டா என்றால் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேன் பி அமெண்டட். அதாவது கான்ஸ்டியூஷன் எந்த பகுதியும் நீங்கள் அமன் செய்வதற்கு, அதாவது மாற்றியமைப்பதற்கு உங்களுக்கு பாராளுமன்றத்திற்கு ஒரு உரிமை உண்டு. ஆனால் அங்கே தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் என்று எடுத்துட்டு வருகிறார்கள். அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்பை கை வைக்கக்கூடாது. எக்ஸாக்டாக, அதாவது அடிமனையில் கையை வைக்காதீர்கள். பில்டிங்கை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அடிமனையில் கை வைக்காதீர்கள். த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யூ கனாட் டச் இட். அப்படி என்று பேசிக் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் என்று முதலாக எடுத்து வருகிறது அந்த கேசவானந்த பாரதி கேஸ். அதிலே 19(1)(f) என்பதை நீக்கியது சரியா என்று கேட்டால், அது நீக்கியது சரியா சரியில்லையா அது பார்லிமெண்ட்ரி. ஆனால் அது தன்னிச்சையாக அப்படி இருக்க முடியாது, நீங்கள் நீக்கிவிட்டு சும்மாக இருக்க முடியாது என்று கூறியதனால் நாடாளுமன்றம் ஆர்டிக்கல் 300A என்ற ஒரு சட்டத்தை இன்ட்ரடியூஸ் செய்தது. அந்த 300A என்பதை பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி ரைட் விச் வாஸ் தென் டு அதாவது அதுவரை ப்ராப்பர்ட்டி ரைட் அடிப்படை உரிமையாக இருந்தது, கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அதாவது லீகல் ரைட் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. இப்பொழுது கேட்டீர்கள் இல்லையா 31A நீக்கப்பட்டது என்று. அதற்கு காரணம் இதான். எப்பொழுது 19(1)(f) என்பது நீக்கப்பட்டு விட்டதோ ஆட்டோமேட்டிக்காக 31க்கு அங்கே வேலையே இல்லை. ஏன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 13 என்ன கூறுகிறது என்றால், 13 கூறு வருகிறது அடிப்படை உரிமை, நிலத்தில் மேல் உங்களுக்கு கொடுக்கல ப்ராப்பர்ட்டி மேல் உள்ள அடிப்படை உரிமை, அதை நீக்கிவிட்டார்கள். அதை நீக்கிவிட்டால் 31க்கு என்ன வேலை இருக்கிறது அங்கே? அதனால் 31 ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுச்சு. அப்போது அதாவது இந்த அரசியல் சாசனம் வருகிற காலகட்டத்தில் சொத்துரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமையாக முதலிலே கருதப்பட்டு அதற்காக 31 அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி 19(1)(f) என்று நினைக்கின்றேன் இல்லையா, 19(1)(f) என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை சொத்துரிமை வழங்கப்பட்டது. ஆனால் பின்னாளிலே இது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வசதிக்காக மட்டுமே பயன்படுவதாக இருக்கிற பொழுது அவற்றை நீக்கினால் மட்டுமே சாதாரண குடிமகன், ஒரு ஏழை விவசாயிக்கு கூட நிலம் கிடைக்கும், அவனால் உழுது பயிரிட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதற்காக அரசாங்கம் அவற்றை நீக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து பிறகு அது நீக்கப்பட்டு அதிலேயும் அது சட்ட உரிமையாக, அது சாசன உரிமையாக இல்லாமல் அதை ஒரு சட்ட உரிமையாக அது 300A என்பதாக சேர்க்கப்பட்டது. அவ்வாறு சேர்க்கப்பட்டதனால் 31க்கு அங்கே வேலையில்லா போச்சு. அதனால் என்ன செய்தார்கள், 31 வயதுக்குள்ள ஒன்று செல்லும் 31 நீக்கப்பட்டது. ஆனால் 31A 31B என்று இருக்கிறது. இப்பொழுது 31C சரியா சரியில்லையா என்பதையும் கேசவானந்த பாரதி கேஸிலே பார்த்துவிட்டு 31Cயிலே நீங்கள் கூறுவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட்டட் பாலிசியிலே 39A B and Cக்காக செய்கிறீர்கள், அவ்வாறு நீங்கள் செய்வது தவறு அப்படி என்று அந்த ப்ரொவிஷனையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிவிட்டார்கள். 13 நீதிபதிகள் ஒரு அமர்வு தள்ளுபடி செய்துவிட்டது. இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கையில் போதுதான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 39A B C மற்றும் இல்லை டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியிலே எது கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அதை நாங்கள் ஒரு சட்டமாக ஆக்குவதற்கு செய்வோம் என்றால், ஒரு அரசாங்கம் செய்வோம் என்றால் அவ்வாறு செய்வது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது என்று கூற முடியாது. ஆனால் அதில் ஒரு சின்ன ஷரத்து இருக்கிறது. ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவ்வாறு ஸ்டேட் கவர்மெண்ட் செய்வதற்கு பிரசிடென்ஷியல் அசென்ட் வேண்டும் என்று கூறுகிறது. அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்று கூறுகிறது. ஃபார் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு தமிழ்நாடு அக்வசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ் ஆக்ட் 1989 என்று இருக்கிறது. 1991 வந்தது. இந்த சட்டம் என்ன கூறுகிறது என்றால், தமிழ்நாட்டுக்குள்ளே இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக ஒரு தொழிற்பேட்டையோ
இல்லை ஒரு தொழிற்சாலைகளையோ செய்வதற்கு அக்வசிஷன் செய்வதற்கு ஒரு சட்டத்தை இயற்றுவது. இந்த சட்டம் வந்து செல்லுமா செல்லாதா என்று கூறி இங்கே நம்ம இட் வாஸ் அப்பெல்ட். அதற்கப்புறமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், இப்போது 2015 ஒரு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்து விட்டது. 2011 லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்ததினால் இந்த சட்டம் வந்து அந்த சட்டத்துக்கு முரணாக இருக்குது. இது ஸ்டேட் ஆக்ட், அது சென்ட்ரல் ஆக்ட், அது முரணாக இருக்கிறதே, இது செல்லுமா செல்லாதா என்று கேட்கிறார்கள். அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்று இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம் நீதிமன்றத்தை சொல்லிவிட்டால் செல்லாது என்று கூறிவிட்டார்கள். அதை உச்ச நீதிமன்றத்திலே போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது தவறு, நாங்கள் சொல்லுகிறோம் என்று கூறி அதை அப்பீல் பண்ணிவிட்டார்கள். ஆனால் இப்போது அந்த சட்டத்தை 9th ஷெட்யூலிலே சேர்க்க வேண்டும் என்கிறார்கள். அவ்வாறு சேர்க்க வேண்டும் என்று கூறினால் அதுக்கு பிரசிடென்ஷியல் அசென்ட் வேண்டும், குடியரசுத் தலைவர் அசென்ட், அதுக்கு இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் பல சட்டங்கள், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஹரிஜன் வெல்ஃபேர் ஆக்ட் என்று இருந்தது. ஹரிஜன் வெல்ஃபேர் ஆக்டிலே சில அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் செய்வது வந்து தவறு, ஹரிஜன் வெல்ஃபேர் ஆக்ட் என்று சட்டத்துக்கு முரணானது, அரசியலமைப்பு முரணானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது. ஆனால் அது சுப்ரீம் கோர்ட்டிலே போகும்போது உச்ச நீதிமன்றம் இல்லை, ஹரிஜன் வெல்ஃபேர் ஆக்ட் சரிதான் என்று கூறிவிட்டது. அவ்வாறு இது எதற்குன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று பார்க்கும்போது அது அதற்கு ஒரு பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மாதிரி கிடையாது. ஆனால் அதற்கும் சில முக்கியமான காரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் லாஸ் என்று இருக்கிறது, பொல்யூஷன் செய்யக்கூடாது என்று லா இருக்கிறது, ரோட்டில் போவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், வசதிகள் செய்ய வேண்டும் இருக்கிறது, ரைட் டு லைஃப் என்பது இருக்கிறது. அதுபோல் சில பசுவதை பற்றி கூட சொல்லப்பட்டிருக்கிறது, பசுவதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 47 என்று நினைக்கிறேன், 47 பசுவதை, தேர் ஷால் பி லா மேட் ஃபார் கவு ஸ்லாட்டர் என்று கூறியிருக்கிறது. இது எதற்காக சொல்லுகிறோம் என்றால் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் பேலன்சிங் பிட்வீன் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் தி ரைட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. நாங்கள் நடத்திய ஒரு கேஸை மிக சுருக்கமாக சொல்லிவிடுகிறோம். அது தொழிற்பேட்டை தொடங்குவதற்காக ஒரு ஓரகடத்திலே எடுக்கப்பட்ட ஒரு நிலக்கையகப்பு. நான் இப்போ முன்னமே சொன்னபடி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட், இந்த அக்வசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபண்ட் அதில் எடுத்தார்கள். அதை நாங்கள் சேலஞ்ச் செய்தோம். ஏனென்றால் நாங்களும் சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே எங்களுக்கும் அங்கே ஒரு ஏக்கரில் ஃபேக்ட்ரி வைத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஃபேக்ட்ரியிலே நீங்கள் சொல்வதெல்லாம் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொழிற்பேட்டை செய்ய வேண்டும் என்று எங்கள் தொழிலை எப்படி நீங்கள் நசிக்க முடியும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதை சிங்கிள் ஜட்ஜ், அதாவது முதல்ல ஒரு நீதிபதி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது எங்களுடைய ரிட் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதை எடுத்து நாங்கள் டிவிஷன் பெஞ்ச் ரிட் அப்பீல் என்று, அப்போது ரிட் அப்பீலில் செய்யும்போது நீங்கள் 350 ஏக்கர் மேலே எடுக்கப் போகிறீர்கள், அதை நாங்கள் கேட்கவில்லை. இந்த ஒரு ஏக்கரிலே சின்ன இடத்திலே அவர்கள் பார்த்துக்கு ஒரு லேத்து மற்றும் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஐடியா, அதாவது உங்களுடைய நோக்கமும் தொழில் தொடங்குவது என்பதுதான். இவரும் அங்கே தொழில் செய்துக்கிட்டார். அவர் தொழிலை ஏன் நசுக்குகிறீர்கள் என்று அந்த அக்வசிஷன் ப்ரொசீடிங்ஸை குவாஷ் செய்தார்கள். ரொம்ப ஒரு வித்தியாசமான அதை எடுத்துக்கொண்டு அப்போது இருக்கும் சிப்காட் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து போகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் போட்ட, சிப்காட் அவர்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டது தள்ளுபடி செய்யப்படுகிறது. இல்லை, இது ரொம்ப சுவையான ஒரு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இந்த வரலாற்று நிகழ்ச்சியை சொல்லும்பொழுது, அதாவது நம்முடைய உச்சநீதிமன்றமாகட்டும் அல்லது உயர்நீதிமன்றங்களாகட்டும் தனிமனித உரிமையை பாதுகாப்பது என்பதிலே முரண்பட்ட கருத்து இருந்திருக்கவே முடியாது என்பது ஒன்று. அதே நிலையில் ஒரு பொதுமக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான நலன், பொது நலன் என்று பார்க்கிற பொழுது அந்த பொது நலனில் தனிநபருடைய நலன் எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்கப்பட வேண்டும் என்பது அதுவும் குறிப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அந்த தருணத்தில் பொது நலனை கருத்தில் கொண்டு ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றுமையானால் அந்த சட்டங்கள் கூட ஒரு தனிநபருடைய அடிப்படை உரிமையை எந்த அளவிற்கு பாதிக்கலாமோ அந்த அளவுக்கு தான் பாதிக்க வேண்டும். அதுக்கு அரசியல் கட்டமைப்பையோ அல்லது அவருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சாசன கட்டமைப்பு உரிமைகளை அது பாதித்து விடக்கூடாது என்று மிக ஒவ்வொரு வழக்கிற்கு ஏற்றபடி சொல்லப்போனால் இந்த ஆர்சி கூப்பர் வழக்கிலிருந்து பார்க்கிற பொழுது அதே போல பல வழக்குகள் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மினர்வா மில்ஸ் வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு, அந்த வழக்கு தான் பல பேருடைய கண்களை திறந்தது. என்ன ஆயிடுது என்றால், அருமையாக எடுத்து கொடுத்து ஆர்சி கூப்பர் என்பது நேஷனலைசேஷன், பேங்க் நேஷனலைசேஷன், தேசியமயமாக்குதல் பற்றி கொடுக்கிறீர்கள். இப்பொழுது அதை பற்றி பேச வேண்டும். இதை விட்டுவிட்டு நம் மினர்வா மில்ஸ் கேஸ் என்பது
அரசாங்கம், அதாவது இது 1980 வந்த ஜட்ஜ்மெண்ட். அந்த கேஸின் தன்மை என்னென்றால், அந்த மில் என்பது சிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 1973 என்று இருந்தது. அதன்படி அதன் உள்ள ஷரத்துக்களை கவர்மெண்ட் அதை எடுத்துக்கொண்டது. அதை எடுத்துக்கொண்டு அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் சரியாக கொடுக்கப்படவில்லை. அதில் சில ஷரத்துக்கள், அதனால் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 368 படி என்ன செய்ய வேண்டும், அதில் என்னென்னலாம் இருக்கிறது என்று சொல்லும்போது, பார்லிமெண்ட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் இஸ் அப்சல்யூட், பட் இட் டஸ் நாட் மீன் தட் இட் ஹாஸ் அப்சல்யூட் ரைட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். அதாவது நீங்கள் உங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அந்த சட்ட சாசனத்தில் அமெண்ட் பண்ண செய்யணுன்றதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, நீங்கள் செய்யலாம். ஆனால் அதை சட்டப்படி நீங்கள் செய்கிறீர்களா, மனசாட்சிப்படி செய்கிறீர்களா என்பதுதான் மினர்வா மில்டன் கேஸ். அப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், பல சட்டங்களை, அதாவது முதலிலே நிலச்சட்டங்களை தான் அக்ரேரியன் ஷெட்யூல் 9 போய் சேர்த்தார்கள், ஏன்னால் மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்று. பட் சில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மற்ற என்ன செய்தார்கள், எல்லா சட்டங்களையும் 9 ஷெட்யூலில் போய் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அவ்வாறு சேர்க்கும் போது என்ன ஆகுது என்றால், ஒரு ஏதாச்சமான ஒரு மனப்பான்மை வருது. அதாவது நான் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ ஒரு சட்டத்தை ஏற்றி விடுவேன், அதற்கு ஒரு பிரசிடென்ட்டோட அசென்ட்டையோ வாங்கி, ஸ்டேட் பிரசிடென்ட் அசென்ட் வாங்கி விடுவேன், அவர் குடியரசுத் தலைவர் அசென்ட் வாங்கி விடுவேன், நான் உள்ளே நைன்த் ஷெட்யூலில் சேர்த்து விடுவேன், நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சட்டம் ஏற்றுபவர்களுக்கு மினர்வா மில்டன் என்று சொன்னால், சட்டம் ஏற்றுபவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இயற்றும் சட்டம் மக்களுக்கானது, இட் ஷுட் பி ஃபார் த பப்ளிக் குட் என்று அந்த சட்டத்திலே கூறப்படுகிறது. அதில் என்ன சொன்னார்கள் என்றால், அதுக்கு பிரின்சிபிள்ஸ் என்னென்னலாம் இருக்கிறது கூறி 368 சில ஷரத்துக்களை நீக்கப்பட்டது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நாம் பல அரசியல் ஷரத்துக்களை எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி பார்த்தால்தான் அரசாங்கம் ஏன் இது போன்ற சட்டங்களை இயற்றுகிறது, அது தனிமனிதர் உரிமையை எப்படி பாதிக்கிறது, அல்லது அதை நீதிமன்றம் எப்படி அணுகுகிறது என்கின்ற பன்முக நோக்கோடு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். நேயர்களே, இந்திய அரசியல் சாசனத்திலே சொத்துரிமை பற்றி என்னவெல்லாம் நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு உரிமைகளை வழங்கியிருக்கிறது என்பதை பற்றிய கலந்துரையாடலை இன்றைக்கு நாம் இந்த ஹலோ உங்களுடன் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு எஸ் ராகவனிடத்திலே நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி 31A, 31B, 31C என்பதாக இருக்கக்கூடிய இந்த 3 ஷரத்துக்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தால் அடிப்படை உரிமைகள் என்பதாக சொல்லியிருக்கக்கூடிய 14 அல்லது 19 சொல்லியிருக்கக்கூடிய பல அடிப்படை உரிமைகளுக்கு மேம்பட்டதான ஒரு உரிமையை அரசிற்கு வழங்கியிருக்கிறது நம்முடைய அரசியல் சாசனம். இது ஒரு நிலையிலே பார்த்தால், ஒரு புறத்திலே ஒரு இந்திய குடிமகனுக்கு உனக்கு அடிப்படை உரிமைகள் முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு புறத்திலே சொல்லப்படுகிறது. அதற்கு முகாந்திரமாகத்தான் ஷரத்து 13 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஷரத்து 13 படிக்கிற பொழுது ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமூச்சு வரும். ஆகா, எனக்கு அடிப்படை உரிமைகள் முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 14, 15 தொடர்ந்து வரக்கூடிய 19 அவற்றை பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி வரும், அல்லது அடிப்படை உரிமை காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பார்த்தீர்களானால் இந்த சொத்துரிமை என்பது நம்முடைய முதல் அமெண்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முதல் திருத்தத்திலேயே, சாசன திருத்தத்திலேயே அதற்கான உரிமை எடுக்கப்பட்டு, அது பிறகு நீங்கள் சொன்னது போல சட்ட உரிமையாக இருக்குமே தவிர அது அடிப்படை சாசன உரிமையாக இருக்காது. நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட், இட்ஸ் ஒன்லி அ லீகல் ரைட் என்பதாக மாற்றப்பட்டது என்கின்ற ஒரு மாற்றத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தால் 51 தொடங்கி தொடர்ந்து அந்த வழக்குகள் ஒன்றின் பின் ஒன்றாக உச்சநீதிமன்றத்தை அணுகுகிற பொழுது அரசியல் சாசனத்தை எப்படி அணுக வேண்டும், எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு விழிப்புணர்வை, புரிந்துணர்வை நம்முடைய நீதிமன்றங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக, அது உச்சநீதிமன்றமாகட்டும் அல்லது உயர்நீதிமன்றமாகட்டும், இவை தொடர்ந்து வழங்கி கொண்டு வந்து பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை நமக்கு கொடுத்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 1973 அந்த கேசவானந்தி பாரதியுடைய வழக்கு வருகிற பொழுது அப்போது ஒரு கேள்வி எழுந்தது. இது இதற்கு முன் நிகழ்ந்தது எப்படி, இனிமேல் நடக்கக்கூடியது எப்படி, அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய அது பற்றிய ஒரு முரண்பாடு கூட அப்போது எழுந்தது என்பதை நாம் பார்க்க முடிந்தது. அது பற்றி கொஞ்சம் விளக்கமாக. அதாவது கேசவானந்த பாரதி கேஸ் லா ஆஃப் எமினென்ட் டொமைன் என்பது ஆங்கிலத்தில் லா ஆஃப் எமினென்ட் டொமைன், அதாவது ஸ்டேட் என்றால் மாநிலம் அல்ல, ஸ்டேட் என்றால் தேசம். ஸ்டேட்டுக்கு
எல்லா விதமான உரிமை உண்டு என்பதை காண்பிப்பதற்காக லா ஆஃப் எமினென்ட் டொமைன் என்றார்கள். இதே எங்கள் கோலக்நாத் கேஸில் பார்த்தால் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் என்றார்கள். இதெல்லாம் ஒன்று லா ஆஃப் எமினென்ட் டொமைன், லா ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் என்பதெல்லாம் நீதிமன்றம் அமெரிக்கன் மற்றும் பிரெஞ்சு கான்ஸ்டியூஷனிலிருந்து அந்த நீதிமன்றங்களில் எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் என்பது யுஎஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், அதாவது அமெரிக்கா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுவரை செய்ததெல்லாம் தவறு என்றிருந்தாலும் அதை நாங்கள் தொடமாட்டோம், இனிமேல் அவ்வாறு செய்யாதீர்கள் என்பதுதான் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங். எமினென்ட் டொமைன் என்பது என்ன கூறுகிறது என்றால், சட்டத்திற்கு லா இஸ் சுப்ரீம், பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம், பார்லிமெண்ட் கேன் பாஸ் லாஸ், ஸ்டேட் கேன் பாஸ் லாஸ் என்பதுதான் லா ஆஃப் எமினென்ட் டொமைன். அதாவது நீங்கள் அருமையாக கூறினீர்கள், எனக்கு உரிமை இருக்கிறதா? இருக்கிறது. நீங்கள் வீடு வாங்குவதற்கு உரிமை இருக்கிறதா? இருக்கிறது. நீங்களே எல்லா வீடும் வாங்குவதற்கு உரிமை இல்லை, நீங்களே எல்லா நிலத்தையும் விற்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இதை தான் என்ன சொல்கிறார்கள், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். அப்பொழுது என்ன பண்ணுறார்கள், நீங்களே எல்லாற்றையும் வாங்கிவிட்டால் மற்றவர்களுக்கு என்ன செய்வது? ஸோ கவர்மெண்ட் ஷுட், நம்மளுடைய இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கால்ட் அஸ் அன் வெல்ஃபேர் ஸ்டேட். அதாவது ஒரு தகப்பலின் நலவாழ்வை நோக்கிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்ம வந்து மார்க்கெட் எக்கானமி கிடையாது ஆரம்பத்தில். இப்போது மார்க்கெட் எக்கானமி, சந்தைசார் பொருளாதாரத்தை நோக்கி போய்கொண்டிருந்தாலும் நாம் இன்னும் மனதளவிலே இருப்பது இட் இஸ் ஒன்லி a சோஷியலிஸ்டிக் எக்கானமி, we are a welfare state. அதாவது ஒரு அரசாங்கத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு தாயை பார்ப்பது போல, ஒரு தந்தையை பார்ப்பது போல் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பேசும்போதே நான் என்ன செய்தேன் என்று கேட்பதில்லை, அரசாங்கம் எனக்கு என்ன செய்ய போகிறது என்றான் கேட்கிறோம். ஏனென்றால் we are brought up like that. நாம் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், அதில் அரசாங்கம் அடுத்தது நம் தாய் தந்தை மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு செய்யப்பட்டது தான் ஆர்டிகிள் 14 பார்த்து கொண்டு போனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் தான், அதில் நிச்சயம் இல்லை. ஆனால் சமுதாய நலம் என்று வருகிறது அல்லவா, அதற்கு சிலது செய்ய வேண்டும் அல்லவா, அதற்காக வந்தது தான் 31A, 31B, 31C. அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு இரண்டு குடிமகன்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு அரசாங்கம் அல்லது நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் எப்படி பார்க்கிறது, யாருடைய உரிமையை முதலாவதாக காப்பாற்ற வேண்டும் என்பதாக பார்ப்பது ஒரு பார்வை. பிறகு ஒரு குடிமகனுடைய உரிமை என்பது ஒருபுறம், அந்த குடிமகனை உள்ளிட்டு இருக்கக்கூடியதான ஒரு சமுதாயம், இந்த இரண்டையும் ஒப்பீடு செய்கிற பொழுது யாருக்கு அதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது மற்றொரு பார்வை. இதில் மூன்றாவது பார்வையாக எனக்கு தோன்றுவது, ஒரு குடிமகனோ அல்லது ஒரு சமுதாயமோ இருக்கிறது என்றால் அது அரசாங்கம் செய்கின்ற செயல், அதோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது அரசாங்கம் செய்வது என்பது பப்ளிக் அட் லார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த ஒரு மாநிலத்திற்கோ அல்லது இந்த நாட்டிற்கோ இருக்கக்கூடியதான ஒரு திட்டம் அல்லது செயல் அல்லது சட்டம் என்று பார்க்கிற பொழுது இது அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாய கூட்டத்தையோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு குடிமகனையோ அது எப்படி பாதிக்கும் என்பதான ஒரு ஒப்பீடு. ஆனால் நம்முடைய நீதிமன்றங்கள் அது ஒரு தனி மனிதனுடைய ஒரு குடிமகனுடைய உரிமையாக இருந்தாலும், அது அரசாங்கம் செய்கின்ற ஒரு செயலாக இருந்தாலும், அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு செயல்பாடாக இருந்தாலும், இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒன்றோடு ஒன்று அது முரண்படுகிற பொழுது அதை ஒப்பீடு செய்து பல வழக்குகளை அருமையாக இருக்கிறது. அதான் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று பார்க்கும்போது there are two things. அதாவது ஒரு பக்கம் நீங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் இயற்கை சூழல் என்று கூறுகிறோம், மறுபக்கம் என்று பார்க்க வேண்டுமானால் நீங்கள் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து தான் ஆரம்பிக்க வேண்டும். ஸோ வேர் இஸ் த பேலன்ஸ்? இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்காமல் உங்களுக்கு பொருளாதாரம் இருக்க போவதில்லை. அதே சமயம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் சில சாக்ரிஃபைசஸ் செய்ய தான் வேண்டும். அதாவது சில செய்தான். உதாரணத்துக்கு இப்போ அருமையாக நம்ம ஹைவேஸ்லே வண்டி ஓட்டி செல்லுகிறோம். ஹைவேஸில் வண்டி ஓட்டும் போது அது வந்து ஒரு காலத்தில் கழனியாக தான் இருந்தது. ஸோ கழனியில் நான் ஓட்ட மாட்டேன் என்று கூட உங்களுக்கு ஹைவேஸ் எப்படி வரும்? அதனால் சில தியாகங்களை ஒரு பொதுவான ஒரு சமுதாயத்துக்கு தேவையான சில தியாகங்களை செய்ய வேண்டும். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண தியாகங்களை செய்யும். அதுக்கு தான் அவர் என்ன கூறுகிறார் என்றால், எப்படி பேலன்சிங் ஆக்டிங் அருமையாக சொன்னிருக்கார், எப்படி பேலன்ஸ் செய்வது இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி, இது எப்படி செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது இரும்பு இண்டஸ்ட்ரி, அதாவது எக் இண்டஸ்ட்ரி வேணும் என்று கூறினால் பொல்யூஷன் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பொல்யூஷனை எப்படி குறைப்பது, எப்படி கட்டுப்படுவது, அதை தான் நம்ம வந்து அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரியே வேண்டாம், அங்கே கழனி இல்லாமல் இருக்கிறது, நான் இண்டஸ்ட்ரியை வைக்க மாட்டேன்னா உங்களுக்கு இரும்பு எங்கேருந்து வரும்?
ஸோ தட் இஸ் வேர் தே டூ தி பேலன்சிங் ஆக்ட். எப்படி செய்ய வேண்டும் என்பது சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் சேர்ந்து நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்ல மாதிரி எனக்கு ஒரு சின்ன பார்வை, இதை பல அந்த அட்டவணை 9 பார்க்கிற பொழுது அல்லது பல நில சீர்திருத்தங்களை பார்க்கிற பொழுது இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகள் அடிப்படையிலே இது விவசாய நாடு என்று மகாத்மா அவர்கள் குறிப்பிடுவதைப் போல, உழவுக்கும் தொழிலுக்கும் மதனை சிவம் என்பதைப் போல சுழன்று ஏற்புனது உலகம் என்பார் வள்ளுவர் சொல்வது போல அடிப்படையிலேயே விவசாய நிலங்களை காப்பாற்ற வேண்டும், விவசாயிகளுக்கான உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே தொடர்ந்து நீங்கள் சொன்ன முதல் அமெண்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் நிலச்சீர்திருத்தங்கள் என்பது விவசாயிகளை நோக்கியதாகவே தான் இருந்திருக்குது. பிறகுதான் அது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் என்பதை நோக்கி சென்றிருக்கிறது என்பதாக கூட பார்க்க முடிகிறது. அட்டவணை 9 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான மாநில சட்டங்கள் அல்லது மத்திய சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு. 64, 65 வரை பார்த்தால் எல்லாம் நில சீர்திருத்த சட்டங்களில் தான் இருக்கிறது. ஏன்னால் அப்பொழுதுதான் நில சீர்திருத்தம் ஆரம்பிக்கிறது. 1948 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 65, 66, 67 வரை நிறைய நிறை சீர்திருத்தங்கள். அப்படி என்றால் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இன்றைக்கு நாம் நம்முடைய நடைமுறையிலே பார்த்திருக்கக்கூடிய இந்த வேளாண் திருத்த சட்டங்கள் என்பதை கூட நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதாவது எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் பார்வை சற்று விலகி பார்க்க வேண்டும். அதாவது அந்த காலத்திலே இருந்த விவசாயிகள் ஒரு நிலச்சுவாந்தார்கள் என்றும் ஒரு ஜமீன்தார் அல்லது நிலச்சுவாந்தார்கள் என்று மாட்டிக்கொண்டு அவர்கள் வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த நிலச்சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள் மற்ற பூமியெல்லாம் அபாலிஷ் செய்யப்பட்டு விட்டதனால் அவர்கள் அதைவிட பெட்டராக தான் இருக்கிறார்கள். ஏனால் அவர் நிலங்கள் அவர்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு புது பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் அவர்கள் விளைவித்த விளைபொருட்களை எங்கே கொண்டு விற்பது? அங்கே விற்பது என்றால் நீங்கள் சொசைட்டி அல்லது மண்டியிலே தான் போய் விற்க வேண்டும். அங்கே மண்டியிலே போய் விற்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு இடைத்தரகர் இருக்கத்தான் செய்வார்கள். நம்பர் 1. இரண்டாவது, வறுமையிலே இருப்பதனால், அதாவது நம்ம விவசாயம் தொழிலாக அங்கீகரிக்கப்படவில்லை. இட் இஸ் நாட் கிளாசிஃபைட் அஸ் இண்டஸ்ட்ரி. அதனால் என்ன செய்கிறார்கள், இந்த இடைத்தரகர்கள்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் விவசாய இடத்துல பணம் கொடுத்து விடுவார்கள். என்கிட்ட பணம் இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா விவசாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இட் இஸ் கேஷ் ஓரியன்ட் பிஸ்னஸ். அதாவது அன்றன்றைக்கு பணம் வேண்டும். அதனால் அந்த பணத்தை யார் கொடுப்பார் என்றால் அந்த இடைத்தரகர்கள் கொடுத்து விடுவார்கள். கொடுத்துவிட்டு அவர்கள் சொல்லும் விலைக்கு தான் இந்த விவசாயிகள் அந்த பொருளை விற்க வேண்டும். நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அதாவது நம்முடைய நாட்டு நடப்பில் பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக வரக்கூடிய சீர்திருத்தங்கள் என்பதும் சட்ட மாற்றங்கள் என்பதும் அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டங்களும் நீதித்துறையினுடைய பார்வைக்கு உட்படுத்தப்பட்டு பொதுமக்களுடைய நலன் கருதி செய்யப்படுகின்ற ஒவ்வொன்றுமே தேச நலனை கருத்தில் கொண்டு நம்முடைய தொழில் வளர்ச்சி மற்றும் விவசாய நலன், குடிமக்களுடைய பொதுநலன் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இயற்றப்படுகின்றன. அவை அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டதாக, அவற்றுடைய மாற்றத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கின்றன என்கின்ற பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு இந்த அரங்கிற்கு நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு பல அரிய கருத்துக்களை, இது சொத்துரிமை பற்றிய பல கருத்துக்களை வழங்கியமைக்காக பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.